அட வேற மாதிரி டேஸ்ட்டுங்க போனங்கண்ணா மாப்பிள்ள இன்னைக்கு ஆச்சு மாதிரினா நம்ம கையில வச்சிருக்க ஈரல் வச்சு ஈரல் குழம்பு தாங்க செய்ய போறோம். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் கட் பண்ணிட்டு கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கூடவே இஞ்சி பூண்டு மசாலாவும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறமா இது கூடவே கல் உப்பு அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கழுவி வச்சு நம்ம ஈரல் எடுத்து அதில் போட்டு வச்சுங்க. போட்டதுக்கு அப்புறம் கூடவே பெப்பர் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரக தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிட்டு தனியா தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி தூள்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மூடி வச்சு முடியாச்சுங்க. சரி இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும் சொல்லிட்டு நம்ம கடகன்னு போய் வீட்டுல இருந்த கோதுமை வச்சு பரோட்டா செய்யலாம் சொல்லிட்டு கடகன்னு பாத்தீங்கன்னா பரோட்டா மாவு பேசினதுக்கு அப்புறமா அந்த மாவை எடுத்து ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு நல்லா தவால போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுங்க. அந்த ரோஸ்ட் பண்ண பரோட்டா எடுத்துட்டு போயிட்டு கல்லுல போட்டு நல்லா அடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு தனியா தேய்ச்சி வச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பாக்குறவங்களுக்கு ஈரல் பிடிக்குமா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா தட்டு எடுத்து 2 பரோட்டா வச்சு கூடவே ஈரல்லாம் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. டேஸ்ட் அடரா டேஸ்ட் அட்டி